எம்முடைய ஞானக்கணவர் ஸ்ரீவர் பரமாத்மா அவர்களுக்கு வணக்கம். அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, சங்கமயுகம் நடுவில் இருந்தது, ஒரு பக்கம் சொர்க்கம் ஒரு பக்கம் நரகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிகே சரவணகுமார், பிரேமானந்தன் நாராயணெல்லாம் சங்கமயுகம் கடைசியில் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்ல ஆலோசிக்காமல் சொல்கிறது தான் ஒரு காரணம். என்ன காரணம்? அதாவது கடவுள் என்ன சொல்கிறாரு, கடைசியில் சங்கமயுகம் வரல, நடுவில் வந்தது. நான் அங்கே தான் குழு குழுவாக பிரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஆஸ்தி கொடுத்து பதிவு பண்ணுறேன். இப்போது ரேங்க் போட்டு குழுவிற்கு ரேங்க் போட்டு பதிவு பண்ணுறேன். அதே சமயம் சுயமாற்றத்தின் மூலம் குழு குழுவாக பிரிக்கிறேன். என்னோடய அறிவு எப்படி இருக்கோ எனக்கு சமமான அறிவு பெற்றவர்களை என் கூட அடுத்த பிறப்புக்கு கொடுக்குறேன்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் பிகே சரவணகுமார் கடைசியில் தான் என்ன வந்தது, சங்கமயுகம் வந்ததுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன காரணம்? நல்லா யோசிங்க. 9 லட்சம் பேர் தான் சக்தியுகத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சங்கமயுகம் கடைசியில் வந்திருக்கும்? சங்கமயுகத்தில் 9 அதாவது 900 கோடி பேர் அப்படின்னா, இந்த 900 கோடி பேரும் சக்தியுகத்தில் இருக்கணும், திரேதாயுகத்தில் இருக்கணும், துவாபர யுகத்தில் இருக்கணும், கலியுகத்தில் இருக்கணும். அப்போ தான் கடைசியில் சங்கமயுகம் வந்ததுன்னே சொல்ல முடியும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, வெறும் 9 லட்சம் பேர் சக்தியுகத்தில் ரேங்க் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க உள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ரேங்க் கார்டு பதிவு பண்ண யுகம், பிறப்பு ரேங்க் கார்டு பதிவு பண்ண யுகம் எது? சங்கம யுகம். அப்போ சங்கம யுகத்தில் தான் குழு குழுவாக பிரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறேன்னு சொல்கிறார். நரகம்ங்கிறது தலைகீழ்ப்படி. மேலே அதிதீவிர கெட்டவர்கள் சங்கம யுகத்தில் வாழ்ந்தவர்கள் இருப்பாங்க, கீழே சுமாரான கெட்டவர்கள் சங்கம யுகத்தில் வாழ்ந்தவர்கள் இருப்பாங்க. இதுதான் நரகம். மேலே துவாபர யுகம், கீழே கலியுகம். இப்படி தான் நரகம் இருக்குது. சொர்க்கம் என்பது மேலே எப்படி இருப்பாங்கன்னா சுமாரான நல்லவர்கள், கீழே ரொம்ப சூப்பரான நல்லவர்கள். அப்படின்னா இது நேர்படி. சங்கம யுகத்திலேருந்து கீழே 1 இருக்கும், மேலே 100 பேர் இந்த உலகத்தில் இருக்கோன்னா மேலே 100 இருக்கும் நல்லவர்கள். இந்த உலகத்தில் 100 பேர் இருந்தால். ஸோ இப்படி தான் உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஆஸ்தியவே நான் தான் படைக்கிறேன்னு சொல்லும்பொழுது வேறு யாராலையும் ஆஸ்தி அடுத்த பிறப்புக்கான இடத்தை யார் படைக்க முடியும்? கடவுள் தான் நேரத்தில் பதிவு பண்ணி கொடுக்க முடியும். அப்போ நாம் தப்பு பண்ணிட்டதால் நரகம் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறது பிகே சரவணகுமார் ரொம்ப தப்பு. அப்போ அவர் தங்கச்சிக்கிட்டே துரோகம் பண்ணதால் அவர் நரகத்தை உருவாக்கிட்டேன்னு அவரே சொல்லுகிறாரு. அப்போது நான் எந்த தப்பும் பண்ணலை, அதனால் எனக்கு அடுத்த பிறப்பு நரகம் இல்லைன்றது என்னுடைய சுயமாற்றம். ஸோ சுயமாற்றத்தை தான் கடவுள் பார்க்குறாரு தவிர, அடுத்தவங்க ராஜயோகத்துக்குள்ளே வரணும், பிரம்மகுமாரி ஸ்கூலில் எல்லோரும் வரணும்னு பொய் சொல்கிறது முட்டாள்தனம். கடவுள் ரேங்க் போடும்போது ஒவ்வொருத்தரும்